பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர். வணக்கம் ஐயா. திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் திருப்பூர் மாவட்ட கல்வித்துறைக்கும் ஒரு சின்ன பணிவான வேண்டுகோள். இது மாநகராட்சி தொடக்கப்பள்ளி பாப்பநாயக்கன் பாளையம். இந்த ஸ்கூல் பார்த்தீங்கன்னா பொங்கு நகரில் இருக்குது. பெரிய அளவில் தொழிலாளர்கள் குடியிருக்கக்கூடிய பகுதியில் இந்த அரசு பள்ளி இருக்குது. இங்கே உயர்கல்வி, அதாவது 6வதுலேருந்து 9வது படிக்கக்கூடிய மாணவர்கள் 147 பேர் பயிற்சி சேர்த்துருக்குறாங்க. இந்த 147 பேருக்கும் முறையான ஆசிரியர்கள் இன்னும் நியமிக்கப்படாமல் இருக்குது. கல்வி ஆரம்பிக்கப்பட்டு உயர்கல்வி துவக்கப்பட்டு 1 ஆண்டுகள் முடிய போகும்போதும் கூட அந்த 147 மாணவர்கள் படிக்கிறதுக்கான ஆசிரியர்கள் இல்லை. இதுவரைக்கும் 3 ஆசிரியர்கள் மட்டும்தான் நியமனம் பண்ணியிருக்கிறீங்க. இன்னும் கூடுதல் ஆசிரியர்கள் நியமனம் பண்ணி இந்த மாணவர்கள் படிக்கிறதுக்கான அனைத்து வசதிகளையும் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் உயர்கல்வித்துறையும் முன்னெடுக்கணும். அதே மாதிரி ஆரம்ப கல்வி பார்த்தீங்கன்னா மாநகராட்சியால் நிர்வகிக்கப்படுது. இங்கே அடிப்படை வசதிகள்னு சொல்லி எதுவுமே இல்லை. ஆரோ பிளான்டெல்லாம் வாங்கி வச்சுருக்கிறீங்க, ஆனால் அதெல்லாம் இன்னும் ஃபிட் பண்ணாமே வச்சுருக்கிறீங்க. இது ஏன் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறீங்கன்னு தெரியல. மக்களோட வரிப்பணத்தை வீணாக்காமல் உடனடியாக அந்த ஆரோ பிளான்ட்டை மாற்றுறதுக்கும் அவங்களோட அடிப்படை வசதிகளையும் திங்ஸ்களை வைக்கிறதுக்கான இடவசதிகளையும் ஏற்படுத்தி கூடுதல் கட்டடம் கட்டுறதுக்கு மாடியில் இடம் இருக்குது. அந்த கூடுதல் வகுப்பறை ஏதோ ஒன்று எல்லாம் கடைசிக்கு ஆஃபீஸ் ரூமாவது மேலே மாடியில் கட்டி அதுக்கான அடிப்படை கட்டமைப்பை உருவாக்கி கொடுக்கணும்னு சொல்லி திருப்பூர் மாவட்ட ஆட்சியரையும் திருப்பூர் மாவட்ட கல்வித்துறையையும் வேண்டுகிறேன்.